சுவாமி விவேகானந்தர் பேசுகிறார். அவர் சொல்கிறார், நாமெல்லாம் சமத்துவத்தை பற்றி வாயளவிலே பேசுகிறோம். ஒரு ஐடியாலஜி, ஒரு கொள்கை, அதை செயல்படுத்தி பிராக்டிக்கலாக சமத்துவத்தை நிலைநாட்டி இருக்கின்றது என்றால் அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த இஸ்லாமிய கொள்கைதான் என்று சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொன்னதையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். நபிகளாருடைய மிகப்பெரிய புரட்சிகளில் ஒன்று, மதீனாவிலே அவர்களுடைய தலைமையிலே ஒரு ஆட்சி உருவாகிறது. அந்த ஆட்சி உருவாகும் போது அந்த மதீனா நகரிலே வெறும் முஸ்லிம்கள் மட்டும்தான் வாழ்ந்தார்கள் என்று யாரும் எண்ணிவிட வேண்டாம். அங்கு முஸ்லிம்கள் வாழ்ந்தார்கள், கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தார்கள், யூதர்கள் வாழ்ந்தார்கள், பல்வேறு தெய்வங்களை வணங்கக்கூடியவர்கள் வாழ்ந்தார்கள். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பன்மத சமூகமாக மதீனா இருந்தது. அதில் ஆட்சி செய்ய வேண்டும். எப்படி ஆட்சி செய்ய வேண்டும்? அதற்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் வேண்டும். அந்த அத்துணை தலைவர்களுடனும் பேசி நபிகளார் ஒரு கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குகிறார்கள். அதுதான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் மதீனா ஆர் சார்ட்டர் ஆஃப் மதீனா என்று சொல்லப்படுகிறது. 47 விழுமியங்கள் அந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருந்துச்சு. அந்த கான்ஸ்டிடியூஷனை நாம் படித்து பார்க்கும்போது அதில் மிக முக்கியமான ஒன்று, இன்றைய திராவிட ஆட்சியினுடைய பரிபாஷையில் நான் சொல்ல வேண்டும் என்றால் எல்லோருக்கும் எல்லாம் என்பது நபிகளார் அவர்கள் உருவாக்கிய அந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருந்தது. அந்த அடிப்படையில் இன்று தமிழ்நாட்டிலே ஒரு மிக சிறந்த ஆட்சியை, எவ்வளவு கொடுமைகள், எவ்வளவு ஏளனங்கள், எவ்வளவு எதிர்ப்புகள், இந்த எதிர்ப்புகளை எல்லாம் துச்சமாக மதித்து தமிழ்நாட்டிலே இந்தியாவிலேயே தலை நிமிர்ந்த ஒரு ஆட்சி நடைபெறுகிறது என்றால் அது தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி தான். வட இந்தியாவிலே மத மாற்றங்களை தடை செய்ய வேண்டும் என்று தீவிரமான பரப்புரை நடந்த நேரத்திலே நாங்கள் சட்டமன்றத்திலே பேசுகிறோம். இஸ்லாத்தை தழுவக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பிசிஎம் என்று சொல்லக்கூடிய பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம் என்ற ஸ்டேட்டஸ் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் சட்டமன்றத்திலே நான் பேசுகின்றேன். அதற்கு அடுத்த நாள் முதலமைச்சர் பதில் சொல்கிறார்கள். என்னுடைய பெயரை குறிப்பிட்டு மனிதநேய மக்கள் கட்சியினுடைய உறுப்பினர் சொன்ன அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டு இஸ்லாத்தை தழுவிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லிம்ஸ் என்று அறிவிக்கப்படுவார்கள் என்று சொல்வதற்கு நெஞ்சிலே வீரம் இருக்க வேண்டும், சமூக நீதியினுடைய பற்று இருக்க வேண்டும், சிறுபான்மை மக்கள் மீது உறுதியான அன்பு இருக்க வேண்டும். அதுதான் தளபதி மு.க. ஸ்டாலின் என்று சொன்னால் அது மிகையாகாது. எல்லாரும் கோரிக்கை வைத்தார்கள். நானும் ஒரே ஒரு கோரிக்கை வைத்து விடைபெறுகிறேன். காசாவிலே நடைபெற்ற அந்த கொடுமைகளை பற்றி தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அந்த கருத்துக்களை படிக்கும் போது அவருடைய அறிக்கையிலே சொன்ன மாதிரி கட் ரெஞ்சிங், வயிறு அப்படியே கொமட்டுகிறது, உள்ளம் உருகிறது என்று மிக சிறப்பாக, மிக கவலையாக அந்த அறிக்கையை வெளியிட்டார்கள். ஒரே ஒரு கோரிக்கை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, இந்தியாவுக்கே முன்னோடியாக தமிழியன் பீப்புள் ஸ்டாண்ட் வித் பாலஸ்டைன், தமிழர்கள் பாலஸ்தீனிய மக்களுடன் நிற்கிறார்கள் என்பதை சட்டமன்றத்தினுடைய சிறப்பு கூட்டத்தை கூட்டி அதில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து விடைபெறுகின்றேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.